சின்ன வயசுல குழந்தைகளை வளர்க்கும்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சகிக்க படிப்பிக்கணும். சில பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ பயங்கர மாடர்ன் நிலை ஆக்கும் பிள்ளைகளை வளர்க்குது. நான் இது திறந்த வெளியில பேசுறதுல எனக்கு ஒரு சங்கடம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவிய மட்டும்தான் பிள்ளையை பெற்றது போல வேற யாரும் பிள்ளைகளை பெற்றதும் இல்லை, வளர்த்ததும் இல்லை. தோத்தர் அப்படி கொண்டு நடப்பாங்க. சில பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்குள்ள வந்து 10 நிமிஷம் ஆவண்டா உடனே பிள்ளைக்கு வெளியே போகணும். அப்ப அம்மையும் அப்பனும் கூட்டம் முடியாத வரை வெளி நடப்பாத்தான் இருக்கும். பிள்ளைக்கு ஒரு நுள்ளு கொடுத்து பிடிச்சு இருத்துனா அது அங்கே இருக்கஞ்சு. இப்ப பிள்ளையும் சாக்கா வச்சுக்கிட்டு பிள்ளைய கங்கிட்ட ராறு இரு தமிழ காக்கா கீக்கு கூக்கு கேக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஆராதனை 3 மணிக்கூர்ல 3/4 பங்கு வெளியே கிடப்பாய். ஆராதனை முடிய நேரத்தில் வந்து இந்த ஒட்டகத்துக்கு தலை கூட்டத்துக்குள்ள நுழைச்ச போல அப்பா தாறுமாண்டவர் ஆண்டவர் சொல்லார், வச்சிருக்காரு உனக்கு உனக்கு கைகளை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் இருக்க படிப்பிக்கண்டி. பிள்ளைகள் தெய்வ கிருபையில இல்லையா வளரணும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இன்னைக்கு பலரும் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க நேரத்தை கூட நானும் உபாயம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கேன், நேரத்தை நிறுத்தக்கு கிருபைதாரு ஆண்டவனே என்ன விட கழியல. ஏன்னா அப்ப 4 மணிக்கு ஒரு 4:30 மணிக்கு ஒரு கூட்டம் நடத்தும். அன்னைக்கு இந்த கொட்டு ட்ரம் இது ஒன்றும் கிடையாது, சரி 2 ஒண்ணுதான். இந்த மைக் செட் ஒன்றும் கிடையாது. அவர் வாத்தியார். அவர் வந்து பிரசங்கம் பண்ண தொடங்க நான் சொன்ன கடவுளை தான் நம்மளை காப்பாத்து அப்படி பிரசங்கம் பண்ணுவார். எனக்கு அப்போ ஒரு 3.5 வயசு இருக்கு. நான் ஆலயத்தில் இருந்து விளையாடிட்டு இருந்தேன். நீங்க எல்லாம் கேட்கலாம், பாஸ்டர் ஏன் சில நேரத்தில் கோவப்படுதாருன்னு. அது என்ன பிறகுடும், அதெல்லாம் மாற்ற முடியாது. குழல்ல சொருவினாலும் நாக்கியவா அந்த மாதிரி எனக்கு அப்ப என்ன வளர்த்துறது அப்படி. அப்ப நம்ம ஒரு 3.5 வயசு இருக்கும். ஆலயத்தில் முன்ன போய் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். பிரசங்கம் பயங்கரமா போகுது. நமக்கு 3.5 வயசு பிள்ளைக்கு இது காத்திருப்பு கூட்டமாக்கும், இது உபவாச கூட்டமாக்கும், இது ஆவியில் நிரம்புகிற நேரம், இது தரிசனம் காணுகிற நேரம்னு நமக்கு தெரியும். நான் எல்லாரையும் போல இருந்து என்ன செய்து விளையாடுனேன். ஒரு தடவை பார்த்தாரு, 2 தடவை பார்த்தாரு, ஒரு பிடியும் இல்லை. என்ன அந்த ஆளு சட்டையை பிடிச்சு இதுல தான் பிடிச்சார். நல்ல மனுஷன் அவர், ஃபுட்பால் பிளேயர். இப்படி பிடிச்சார், பிடிச்சு தூக்கிட்டு வந்து நின்றுகிட்டு இப்படி போட்டார். பிரசங்கத்துல போட்டுட்டு இந்த வலது காலை எடுத்து எனக்கு குறுக்கு மேல வச்சார். அதுக்கு பிறகு உள்ள மொத்த பிரசங்கத்தையும் எனக்கு குறுக்கு மேல காலை வச்சு பிரசங்கம் பண்ணார். அவருக்கு காலை தரிச்சப்போ இல்ல காலை மட்டும் மாற்றுவார், லெஃப்ட் ரைட்டு. நான் எப்போ உறங்கினேன்னு எனக்கு தெரியாது. கத்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள் இது முதல் கொண்டு பாக்கிவாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி வளர்த்துனதுனாலே ஆக்கும் இன்னைக்கு சில காரியத்தை நமக்கு இஷ்டப்படாதது. அதான் பூசனை பவுல் சொன்னார், நீ இன்னானிடத்தில் கற்றாய் என்பதை நீ மறவாதே. சிக்ஷிக்கிற ஆத்மீக தகப்பனிடத்தில் வளரணும். சிக்ஷிக்கிற தாய் தகப்பனிட்ட பிள்ளைகள் வளரணும். உபதேசிக்கிற ஊழியக்காரட்ட மக்கள் வளரணும். அப்படி வளர்ந்தா பிள்ளைகளுக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்கும். நம்ம பிள்ளைகளை கட்டாமரத்தில் கொண்டு கட்டி கொடுத்தாலும் அதை ஜீவிக்கும்.